இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு சக்தி டிவியின் காலை நேர பிரதான செய்திகளூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 16ஆம் தேதி ஜனவரி மாதம் 2014ஆம் ஆண்டு வியாழக்கிழமை, ஒரு புதியதொரு நாள். முதலில் தலைப்புச் செய்திகள். கண்டி மகியங்கனை வீதியில் கற்பாறை சரிந்து விழும் மற்றும் மண் சரிவு அபாயம் காணப்படும் பகுதிகளை புனரமைக்க நடவடிக்கை. மட்டக்களப்பு வாழைச்சேனையில் போதிய அளவு மழை வீழ்ச்சி கிடைக்காமையினால் வயல் நிலங்கள் பாதிப்பு. நைஜீரியாவில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் 29 பேர் பலி. கண்டி மகியங்கன வீதியில் 18வது வளைவு பகுதியில் கற்பாறை சரிந்து விழும் மற்றும் மண் சரிவு அபாயம் காணப்படும் பகுதிகளை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவிக்கின்றது. இது தொடர்பான விரிவான ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவ்வாறான சில பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நிலையத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார குறிப்பிட்டுள்ளார். 18ஆம் வளைவு மற்றும் 3ஆம் 4ஆம் வளைவு பகுதிக்கு அருகில் நேற்று அதிகாலை கற்கள் புரண்டு விழுந்தமையினால் கண்டி மகியங்கன இடையிலான போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. அவ்வாறான இடங்களை புனரமைப்பதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக RMS பண்டார தெரிவித்துள்ளார். இந்த வருட இறுதிக்குள் அவ்வாறான பகுதிகள் முழுமையாக புனரமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு பொருத்தமாக காணப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். எனவே அதுவரையில் மழைக்காலங்களில் மகியங்கன வீதியை பயன்படுத்தும் போது அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது நாட்டில் பல இடங்களிலும் சீரற்ற காலநிலை நிலவி வருகிறது. ஒவ்வொரு பிராந்தியங்களிலும் காலநிலை வேறுபட்டு காணப்படுகிறது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி K. சூரியகுமாரனுடன் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஸ்கைப் ஊடாக அவர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். இன்று வானிலை எவ்வாறு காணப்படும் என்று சொல்ல முடியுமா? இன்றைய வானிலை வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேபோல சப்ரகமு மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இது பின்னர் மேற்கு, தென்மேற்கு கரையோர பிரதேசங்களுக்கு பரவக்கூடும். அதேவேளை நாளை முதல் இலங்கையின் கிழக்கு பகுதிகளில் காணப்பட்ட மழையானது சற்று குறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரை காங்கேசன்துறை முதல் திருகோணமலை ஊடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்காலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காங்கேசன்துறை முதல் திருகோணமலை ஊடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பிரதேசம் மற்றும் கொழும்பு முதல் புத்தளம் ஊடான மன்னார் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணிக்காலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை வீசுவதனால் இந்த கடல் பிராந்திய சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி. எங்களோடு இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை இணைந்து கொண்டு ஸ்கைப் ஊடாக இணைந்து கொண்டு தெரிவித்தமைக்கு. நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு வகையான விதமான காலநிலைகள் நிலவும் என்பதை அவர் கூறியிருந்தார். நன்றி. நாட்டின் சில பகுதிகளில் அடைமழை வெள்ளம் என்று காணப்படும் அதே நேரத்தில் நாட்டின் சில பகுதிகளில் வறட்சி, அது மாத்திரமல்லாமல் பயிர்கள் அந்த வறட்சியால் அழிவடையும் அபாயம் காணப்படுவது வழமை. அந்த வகையில் இந்த முறை மட்டக்களப்பு மாவட்டம் இதனால் வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாழைச்சேனை பகுதியில் போதிய அளவு மழை வீழ்ச்சி கிடைக்காத காரணமாக வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. வாழைச்சேனை பகுதியில் மழையின்மையால் சுமார் 25,000 ஏக்கர் வயல் நிலங்களின் நெற்பயிர்கள் அழிவடைந்துள்ளதுடன் நெற்பயிர்களில் ஒருவித நோய் தாக்கமும் ஏற்பட்டுள்ளது. மழையை நம்பி இம்முறை பெரும்போகத்தின் போது சுமார் 10,000 ஏக்கர் நிலப்பரப்பில் செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். வாகனேரி நீர்ப்பாசன திட்டத்தில் சுமார் 15,000 ஏக்கர் வயல் நிலங்களில் செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
மழையில்லாமை மற்றும் நோய் தாக்கம் போன்றவற்றினால் வயல் நிலங்கள் பாதிப்படைந்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 25 விதமான நெற்செய்கை பருவ பயிற்சி மழையில் இல்லாத காரணத்தினால் அழிவடைந்து விவசாயிகள் கைவிட்டு ஒரு துக்ககரமான நிலையில் மீதியா உள்ள விவசாய பகுதிகளை நாம் பாதுகாக்கலாம் என்று இருக்கும் போது அறக்கொட்டி, இலை சுருட்டி, மடிச்சுக்கட்டி என்று சொல்லப்படுகின்ற நோய்கள் ஏற்பட்டு தற்போது அந்த செய்கையும் கைவிடப்பட வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளார்கள். நாங்கள் இந்த வெள்ளாமை செஞ்சிருக்கோம். இந்த வெள்ளாமையில் மழை இல்லை, நோய் விழுந்துட்டு இப்போ கெமிக்கலில் இப்போ புழு நோய் இதுகள் தாக்கிட்டு இப்போ எங்களுக்கு என்ன செய்யறது தெரியாமல் இருக்கி. இப்போ மேலே சிலவாக தான் இருக்கி. இப்போ நாங்கள் விட்டு போட்டு போகிற கட்டத்தில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். முள்ளிவட்டுவான், பள்ளிமடு, பருத்திச்சேனை, ஒட்டுவடி, அக்குரணை, முருத்தானை, வகுலாவெல, மேயான்குளம், சாப்பமடு, கல்வெடி ஆகிய பகுதிகளில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்ட வயல் நிலங்கள் போதிய அளவு மழை கிடைக்காமையால் முற்றாக கைவிடப்பட்டுள்ளன. மலையகத்தில் பெரும்பாலும் ஏற்றுமதி பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம். ஆனாலும் இந்த ஏற்றுமதி பொருட்களில் தேயிலைக்கு முதலிடம் இருக்கிறது. மலையகம் தேயிலையும் அதனை சார்ந்த தொழிலையும் வாழ்வாதாரமாக கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பகுதி மக்கள் தேயிலையை நம்பியே வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஆனாலும் தற்போது மலையக மக்கள் மீன்பிடி ஊடாகவும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவது என்பது ஒரு புதுமையான ஒரு விடயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மலையகத்தில் எழில் கொஞ்சம் பகுதிகள் ஏராளமாக காணப்படுகின்றன. அதனை பார்வையிடுவதற்கு இளைஞர்கள் மாத்திரமின்றி வெளிநாட்டவர்களும் வருகை தருகின்றனர். அவ்வாறானதொரு இயற்கை அழகை கொண்டதே மவுசாகலை நீர்த்தேக்கம். தற்போது மவுசாகலை நீர்த்தேக்கம் நீர்வற்றி ஓடை போல் காட்சி தருகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் வள்ளம் மூலம் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறு தூண்டில் மூலம் பிடிக்கப்படுகின்ற மீன்களை தமது வீடுகளில் உணவுக்காக பெற்றுக் கொள்வதுடன் அதனை விற்பனை செய்து மேலதிக வருமானத்தையும் ஈட்டிக் கொள்கின்றனர். மீனுக்கு மேலதிகமாக ராளும் பிடிக்கப்படுவதாக மீன்பிடியில் ஈடுபடுவோர் தெரிவிக்கின்றனர். இதேவேளை மவுசாகலை நீர்த்தேக்கத்தை நீர்வற்றியுள்ளமையால் புதிய பாதைகள் காணப்படுவதாகவும் அதனை தமது போக்குவரத்திற்காக மக்கள் பயன்படுத்துவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகிறார். தற்போது பொழுதுபோக்கிற்காக சுற்றுலா பயணிகள் மவுசாகலை நீர்த்தேக்கத்துக்கு வருகின்ற அதேவேளை அந்த பகுதி மக்கள் மீன்பிடி நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது பொலித்தீன் பாவனை அதிகரித்து காணப்படுகிறது. இது எல்லோருக்குமே தெரியும். நாங்கள் வளமையாக பயன்படுத்துகின்ற பொருட்களில் பொலித்தீனுடைய பாவனை அதிக அளவு இடம் பிடித்திருக்கிறது. ஆனாலும் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்படும் பொலித்தீனில் 40% தற்போது மீள் சுழற்சி செய்யப்படுவதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவிக்கிறது. இந்த எண்ணிக்கையை அதிகரித்து மண்ணில் சேரும் பொலித்தீனின் அளவை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அதிகார சபையின் தலைவர் விமல் ரூபசிங்க குறிப்பிட்டுள்ளார். இதற்கான புதிய தொழிற்சாலை ஒன்று நாளை அனுராதபுரத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய மாவட்டத்தில் சூழலுக்கு வெளியிடப்படும் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் என்பவற்றை மீள் சுழற்சி செய்து மீண்டும் பாவனைக்கு சேர்த்துக் கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மொரட்டுவோ மற்றும் கம்பஹா ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளில் இறக்குமதி செய்யப்படும் பொலித்தீன் மீள் சுழற்சி செய்யப்படுவதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டின் பெரும்பாலான இடங்களில் காலநிலை சீரற்றிருக்கும் அதே காரணத்தில் காட்டு யானைகளின் தொல்லைகளும் அதிகரித்து காணப்படுகிறது. எனவே நாட்டின் பல கடந்த தினங்களில் கரவலகச பிரதேசத்தில் 3 வீடுகள் மீதும் இந்த காட்டு யானைகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் யானைகளை கிராமங்களுக்கு வராமல் இருப்பதற்காக வேலிகள் அமைக்கப்பட்ட போதிலும் அது சம்பூர்ணமாக அமைக்கப்படாதன் காரணமாக மனிதர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் விவசாயிகள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக இந்த பிரதேசங்களில் மின்சார வேலிகளை அமைத்து தருமாறும் கடந்த காலங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக புத்தளத்திலிருந்து எம்.ஏ. காசி.
நன்றி காசிம். எங்களோட புத்தளத்தில் காட்டு யானைகளின் தொல்லை தொடர்பான தகவல்களை ஸ்கைப் ஊடாக இணைந்து கொண்டு தெரிவித்தமைக்கு. உண்மையில் இந்த காட்டு விலங்குகள் காடுகளில் இருப்பவை. இந்த காடுகளை மனிதர்கள் அழித்து அங்கிருக்கின்ற பொருட்களை எடுக்கும் போது அந்த காடுகள் அழிக்கப்படுவதால் காட்டில் இருக்கின்ற விலங்குகள் குடியிருப்புகளை தேடி வருவது வழக்கம். எனவே இவ்வாறான நிலைமைதான் நாட்டின் பல இடங்களிலும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மனிதர்களும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உணர்ந்து செயற்பட வேண்டும். மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். எனவே அவர்களுக்கு தேவையான மின்சார வேலி போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்ட் பதிவு செய்து கொள்கிறது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவியின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.